ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து சர்வீஸ் விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிலோமீட்டர் 3500 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து எந்த சர்வீஸும் நம்ம பண்ணல. அதனால் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம வந்துருந்தோம். இங்கே வந்து ஒரு கடை இருக்குது, சரி இங்கே நம்ம விட்டுலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணினே நம்ம இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த ஜென்ரல் சர்வீஸ்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி பார்க்கலாம் வாங்க. 1500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இப்போ தான் வந்து நம்ம வண்டியை ஒரு சின்னதாக ஒரு ஜென்ரல் சர்வீஸாக தான் விட்டுருக்குறேன். ஆயிலு எல்லாத்தையும் இப்போ வந்து நீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம திரும்ப வண்டி எடுக்கணும். வண்டி வேறு ஆடுது, அப்படியே எங்கே ஆஃப் ஆகணும்னு தெரியல, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா வாஷிங் பண்ணி எடுத்து வந்துட்டாங்க. வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாஷிங் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா ஃபுல்லு சைலண்ட்டாக வேலை பண்ணிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. நைஸ் மீட்டிங் மேம். நேம் Mahi Chaudhary. Mahi Chaudhary. I'm Uday. Sorry? Uday. Okay. Pradeep Chaudhary. We are all Chaudharys, you know. Jat Arjun Chaudhary. And he is our beloved brother. Ishwar Sakla. Yes, sir, Ramji. His nickname is Ramji. Lord Ram. Ram. His nickname is Lord Ram. Ram. Okay. 35 minutes. Your friends? You are friends or? We are all friends. All friends. Friends, old brothers. Close friends, buddies. Oh. No. You think so handsome? You think so handsome? You also, sir. You think so handsome? He's very much. And you also. Actually, I took bath after 2 days, so I am looking so cute. And these two didn't long time ago. It's 7 days till now and it's still counting. Samyang வந்து ஹாப்பியா இருக்கு. 9 days. That's why we call him Ramji. Ram. That's why we call him. Why? His father. He is very strict. He daily, Jyot Narmani Dota. ஓ ஓகே. சாமி பக்தி இருக்கிறவங்களா? அதனால Daily. At morning 7 a.m. sharp. ஓகே. ஓ டெல்லில இருக்காரு. You also do fast on Tuesday. Just give her. Tuesday, availability. Fasting. Lord Hanuman. Jai Jagannath. இது இல்லாமல் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ஸ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைபராக பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இங்கே நம்ம வந்து தச்சுமே நம்ம ஒரு மாதிரி ஹாப்பியாக நம்ம வச்சுக்கிற ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாவே போதும். அவங்க லைஃப்பில் என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறாங்கன்னு ஒரு பயமே இருக்காது. இப்போ நம்ம வந்து இன்னும் நம்மளோட சின்ன ரிப்பேர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 2 hours ஆகும். ஏர் ஃபில்டர் வந்து க்ளீன், புது ஏர் ஃபில்ட்ரு எப்படி ஆகிட்டு பாருங்கள். இது க்ளீன் பண்ணி போடுற சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இன்னும் லாங் போக வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் பிளக் ஒன்று போட்டோம். பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டருக்கு ஸ்பார்க் பிளக் போயிடுச்சு. நெக்ஸ்ட் யூஸ் நீ வெஸ்ட் ஓகே. திரும்ப எப்போனா நம்ம ஸ்பார்க் பிளக் நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒன்று எதுக்கும் ஒரு 3 ஸ்பார்க் பிளக் ஒன்று வாங்கி வச்சுருந்தோம். அதில் ஒரு ஸ்பார்க் பிளக்கு பாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா புது ஸ்பார்க் பிளக் இப்போ நம்ம எடுத்துடலாம். இங்கே இருக்குது. ஓகே, புது ஸ்பார்க் பிளக் எடுத்தாச்சு. இப்போது புது ஸ்பார்க் பிளக்கை போட்டுடலாம். பட் அது ஒர்க் ஆகும், ஆனால் இருந்தாலும் வேண்டாம். ஏன்னா அப்புறம் சென்டரில் எதனா ஆஃப் ஆச்சுன்னா அப்புறம் கஷ்டம் ஆயிடும். அதனால நம்ம எப்பப்போ ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறோமோ அப்பப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம 3 ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்பார்க் பிளக் நம்ம வச்சா கூட கரெக்டாக 9 ஸ்டேட்டுக்கு 3 ஸ்பார்க் பிளக் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்னும் நம்ம ஒரு 500 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணிட்டா இந்த ராஜஸ்தானே ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதனால் இது கரெக்டாக இருக்கும் 3 ஸ்டேட்டுக்கு. அதனால்
அதனால் இப்போ வந்து இந்த புது ஸ்பார்க் ப்ளக்கை ஏன்னா புது ஸ்பார்க் ப்ளக் போடும்போது தான் ஒரு நம்பிக்கை இருக்குது எங்கும் அப்பா புதுசாக மாற்றிருக்கிறோம் எங்கும் வந்து வண்டி ஆஃப் ஆகாதுன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிறதுக்கு காரணமே ஒன்று ஸ்கூட்டியில் வந்து அதிகமாக போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பார்க் ப்ளக் போகும், இல்லைன்னா வந்து ஃபியூஸ் இருக்கும். அதனால தான் ஒரு 4 ஃபியூஸ் நான் ஃபஸ்ட்டே வச்சுருக்கிறேன். அதனால் இது வந்து நம்ம போட்டுடலாம். இனிமேல் கொஞ்சம் பயம் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப பயம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ரொம்ப லாங்காக நம்ம வந்து ஓட்டினே நம்ம போகலாம். இப்போ வந்து இதை நம்ம போட்டுடலாம். அப்புறமா இங்கே பாருங்களேன், ஒரு மெக்கானிக் கடையை எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறேன்னு பாருங்களேன். எல்லாம் வந்து வச்ச இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆகுது, ஆனால் நீட்டாக எந்த ஒரு அங்கே இங்கே எதுவுமே போடாமல் நீட்டாக வச்சுக்கிறாங்க. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நீட்டாக இருக்குது. எங்கே வந்துட்டாங்க எங்கெங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வீலை கழட்டி இப்போ வந்து பிரேக் ஜாக்கெட்டுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. வீலெல்லாம் நல்லா சேஃப்டி. ஒரிஜினல் வீல் சரி ஒரிஜினல் பிரேக் ஹோண்டா. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து கார்பரேட்டர் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கார்பரேட்டர் எடுத்தாச்சு. கார்பரேட்டர் அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிறதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்குது. அதனால் கார்பரேட்டர் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இது க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பஸ் ஃபைனலி ஃபீனிக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டான். இப்போ வந்து ஒரு பயம் இல்லாமல் வண்டி ஓட்டின்னு போனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீட்டாக இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் போகலாம். இப்போ எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் திரும்ப.